வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இன்றைய தினம் நாடாளுமன்ற தினம் அல்ல என்றாலும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியினுடைய கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு கூட்டம் அவசரமாக இன்று கூட்டப்பட்டிருக்கிறது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அர்ஜுனா எம்பி குறிப்பிடும் விடயம், எதிர்க்கட்சியாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியாக இருந்தால் ஆளும் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகள் கூட்டுகின்ற கூட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது, அது தமிழ் மக்களுடைய அரசியலை பாதிக்கின்றதா என்று காரணங்களை முன்னிறுத்திய தான் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதாக குறிப்பிடும் அர்ஜுனா, இதனை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் தன்னிடம் அந்த விடயத்தை அல்லது இந்த விடயத்தை கதையுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் நிலையில் அதை தான் முழுமையாக செவிமடுப்பதாக குறிப்பிடும் அவர், எதை கதைக்க வேண்டும் என்பதை தானே தீர்மானிக்க வேண்டும் என்றார். அர்ஜுனாவிடம் அதை சொல்லி இதை சொல்லி உசுப்பேத்தி விட்டால் நாடாளுமன்றத்தில் அதை கதைப்பார் என்று யாராவது நினைத்தால் அது என்னிடம் நடக்காது. நான் சுயமாக சிந்திக்க தெரிந்த ஒரு அரசியல்வாதி என்றும் அதன்படி தன்னுடைய அரசியல் ஆழமாக ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து செயல்படுத்துவது என்றார் அர்ஜுனா. தொடர்ந்து பேசிய அவர், தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் ரணில் மீதான கரிசனை உண்டு என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாடு பொருளாதார ரீதியாக விழுந்திருந்த போது நாட்டை மீட்டெடுத்த பெருமை அவருக்குரியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தமிழ் மகனாக நான் சிந்தித்தால் தமிழ் மக்களுக்கு அவரால் இழைக்கப்பட்ட அநீதிகள் துரோகங்களை பார்க்கும் போது அந்த கரிசனைகள் காணாமல் போவது என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக குறிப்பாக தேவையில்லாத வழக்குகள் மூலம் எதிர்க்கட்சிகளை அடக்க நினைத்தால் அதற்கு தான் எப்போதுமே எதிராக உள்ளதாக அவர் கூறுகிறார். குறிப்பாக சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தால் முன்வைக்கப்படும் விடயங்கள் சரியா பிழையோ என்பது அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு நிலைமையினை இலங்கையில் கொண்டு வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வலியுறுத்தினார் அர்ஜுனா எம்பி. அதன் அடிப்படையிலேயே ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே நோக்குடன் செயல்படும் அந்த கூட்டங்களில் தான் கலந்து கொள்வதாகவும் அவர் விளக்கியிருந்தார். இவ்வாறான கூட்டங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் கலந்து கொள்வது தொடர்பாக வெளியே பொதுமக்களிடத்தில் சொல்வதில்லை. எதிர்க்கட்சிகளுக்குள் 1000 எதிர்க்கட்சிகள் இருக்கும். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. அரசியலில் இவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் என்ற ரீதியில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதை அர்ஜுனா வலியுறுத்தி கூறினார். அதற்கு அண்மைய உதாரணமாக தற்போது எதிர்க்கட்சிகள் அனைத்துமே தேசிய மக்கள் சக்தியின் கொடுங்கோல் ஜனநாயகத்திற்கு எதிராக ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அதிகமாக நாடாளுமன்ற விடயங்களில் சிலவற்றை சுட்டிக்காட்டும் அவர், 27/2 நிலையர் கட்டளையில் கேள்விகள் எழுப்பப்படும் போது சிங்கள உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக 2 கேள்விகளை கேட்க ஒரு சந்தர்ப்பம் வழங்கிய போதும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் பெருமளவிலே மறுக்கப்பட்டு வருகின்றது சபாநாயகரினார். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை ஒரு யூடியூபர் பொதுவெளியில் பேசியது மக்களுக்கு விரக்தியை உண்டாக்கியது மட்டுமல்ல, அனுர அரசுக்கு எதிர்வினையாக மாறியுள்ளது. இதை பார்க்கும் பொழுது அரசாங்க நடவடிக்கைகள் சில குறித்து யூடியூபர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, இது அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி பிரதமருக்கும் கேவலமான ஒரு பெயரை உருவாக்குவதாகவும் சுட்டிக்காட்டினார். குறித்த யூடியூபர் நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரின் பெயரை தான் சொன்னதற்காகவும் அனுராதபுரத்தில் போக்குவரத்து வழக்கு தொடர்பான விடயத்திலும் தன் மீது அவதூறான வார்த்தைகளை பேசி காணொலிகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். இது நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற சிறப்பு உரிமை குழுவில் இந்த விடயங்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இந்த விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் அந்த குழுவில் உள்ளடங்கியிருந்த நிலையில் இந்த விடயங்களும் குறித்த யூடியூபருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அர்ஜுனா எம்பி ஊகிக்கிறார். இந்த நிலையில் இந்த விடயங்கள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாடாளுமன்ற விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் தான் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி வர முடியாது என்று காரணம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் உள்நாட்டில் இருந்து கொண்டு ரணில் தொடர்பான காணொலிகளை பதிவேற்றுக் கொண்டிருப்பதாக அர்ஜுனா எம்பி குற்றம் சாட்டுகிறார். எனினும் தற்போது தன்னை பற்றி எல்லோரும் அர்ஜுனா போல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடும் விதமான காணொலிகளை அவர் தொடர்ந்து பதிவேற்றி வருவதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அர்ஜுனா. இருந்தாலும் ஏற்கனவே அவதூறு பரப்பி வெளியிட்ட காணொலி தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அர்ஜுனா ஆணித்தனமாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், இந்த விடயம் தொடர்பாக குறித்த யூடியூபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் போலீசாரோ நாடாளுமன்றமோ இது தொடர்பான எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்ற இடத்தில் அரசாங்கம் திட்டமிட்டு இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது என்றும் குறிப்பிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகம் செய்யும் ஒருவரை நாடாளுமன்றமே ஆதரிக்கும் நிலையில் இந்த நாட்டில் வேறு எங்கு நீதி கிடைக்கும் என்றும் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார்.
இந்த நிலையில் இவ்வாறான விடயங்களுக்கு எதிர்க்கட்சியாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் இணைந்து செயல்பட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அதேபோல் அனுராதபுரம் வழக்கு தொடர்பாக தான் கைது செய்யப்பட்ட போது தமிழ் எம்பிக்கள் வராத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக வந்து தன்னை பார்வையிட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவில் வேறு விடயங்களில் நன்றாக பேசினாலும் இவ்வாறான பிரச்சனைகள் என்று வரும்போது எட்டி கூட பார்ப்பதில்லை. மாறாக இந்த இடத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற இடத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பதே சிறந்த அரசியலாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார். மேலும் ரணில் தொடர்பாக பேசிய அர்ஜுனா எம்பி கடந்த தேர்தல்களில் பெரும்பாலானவர்கள் ரணிலை ஆதரிக்காத நிலையில் இன்று மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் அவர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவருக்கு இது அறுவை சிகிச்சை முன்னெடுக்கப்பட இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ரணிலுக்காக 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணைக்கு போராடியது இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக நடந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கண்டதும் நீதிமன்றமே ஆடியிருக்கும் என்று குறிப்பிட்ட அர்ஜுனா அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் இருக்கும் ஒற்றுமை தமிழர் இடத்தில் இல்லை என்பதையும் குறைப்பட்டுக் கொண்டார். இலங்கை அரசியலிலே கடந்த சில மாதங்களாக பல்வேறு அதிரடி சம்பவங்கள் நிகழ்ந்து வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக ராஜபக்ச குடும்பம் அவர்களின் கட்சியான பொதுஜன பெரமுன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான அரசியல் சூழ்நிலை பேசப்படுகிறது. தற்போதைய சூழலில் பொதுஜன பெரமுன கட்சி முழுமையாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதனால் அவர்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளை முற்றிலும் புறக்கணித்து விட்டதாகவும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு எழுகிறது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்திற்குள்ளான விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் சமல் ராஜபக்சவின் மகனான சசீந்திர ராஜபக்ச தொடர்பானது. அவர் தற்போது நிதி மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த தலைவர்களோ ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களோ அவரை சந்திக்க சிறைச்சாலைக்கு செல்லவில்லை என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சசீந்திர ராஜபக்ச முதலில் அரசியலில் ஈடுபட்டது மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில். பின்னர் நாமல் ராஜபக்ச அரசியலில் களமிறங்கிய போது குடும்பத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் குறைவடைந்தது. இதனால் சசீந்திர ராஜபக்ச மாற்றாந்தை பராமரிப்பு அரசியல் மட்டுமே இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவரது தந்தை சமல் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்ச குடும்பத்திற்குள் தீவிரமான ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதும் தெளிவாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச அரசியல் வலிமையை நிலைநிறுத்துவதற்காக சசீந்திர ராஜபக்சவுக்கு பல பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அதில் முக்கியமானது கரிம உர திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஏற்பட்ட மோசடிகளில் சசீந்திர ராஜபக்ச தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மேலும் மகாபலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததாக போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 88,50,000 ரூபாய் நஷ்டஈடு அரச நிதியிலிருந்து பெற்றுக் கொண்டுகின்றார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய நிலைமையில் ராஜபக்ச குடும்பம் அவர்களின் கட்சியான பொதுஜன பெரமுன கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பில் அதிக அக்கறை செலுத்தி வருகின்றார்கள். இதனால் தங்களின் சொந்த குடும்ப உறுப்பினர்களான சசீந்திர ராஜபக்சவின் சிக்கல்கள் இங்கே புறக்கணிக்கப்படுகிறது. இது ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிளவு மற்றும் பொதுஜன பெரமுனவின் இரட்டைமுக அரசியல் என்பதற்கான சாட்சியமாக வட்டாரங்களில் பேசப்படுகின்றது.